நீங்க இவருக்கு என்ன வேணும்? சார், இவர் என் புருஷன் சார். அப்புறம் இவரு? சார், அவரு என் மச்சன கிரிஷ். உள்ள என்ன நடந்ததுன்னு யாராவது பாத்தீங்களா? சார், நான் தண்ணி எடுத்துட்டு வர கிச்சனுக்கு போனேன். அப்புறம் கிரிஷ் அவன் ரூம்ல தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. லைட் வந்ததோ நான் மேல வந்து பார்க்கும்போது இப்படி விழுந்து கிடக்குறாரு. இவருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இல்ல சார், இவருக்கு அந்த மாதிரி எந்த எதிரிகளும் இல்ல. எல்லா இடத்தையும் நல்லா சர்ச் பண்ணு. ஓகே சார். அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஓகே சார். கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு போயிருப்பான். எஸ் சார். அடாடாடாடா, வா வா விக்ரம், இவ்வளவு நாள் எதிர்பார்த்தேன். வர்ற வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு. நீ அப்படியே உட்காரு, நான் இவனை உட்கார வைக்கிறேன். எப்படி இருக்க கிரிஷ்? பாத்து ஜாக்கிரதையா உட்காருப்பா. அப்படிதான், மெதுவா. அப்புறம் விக்ரம், எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. உங்களுக்கு? அம்மா ரேகா, சொல்லுங்க. 2 காஃபி எடுத்துட்டு வாமா. எனக்கு வேண்டாம். சரிப்பா. எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. என்னப்பா கிரிஷ், உடம்பு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். எப்பவும் அப்படிதான் இருக்கணும். வாமா, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. அப்புறம் விக்ரம், இதான் என்னோட பொண்ணு ரேகா. அப்புறம் கிரிஷ், இது என் பொண்ணு ரேகா. இவன் கிருஷ்மா, இவரோட தம்பி. இவன் விக்ரம். நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம், நான் காலையில குடிக்கிறதோட சரி. அது நிறைய குடிச்சோன்னா சுகர் வந்துடும், டாக்டர் வேற பயமுறுத்திருக்காரு. என்னப்பா, பொண்ணு பிடிச்சிருக்கா? நல்லாதான் இருக்காங்க. நீ என்னம்மா சொல்ற ரேகா? நல்லா இருக்காங்க. உங்க 2 பேருக்கு ஓகேன்னா அப்புறம் சம்பந்தத்தை நாங்க பேசி முடிச்சிட வேண்டியதுதான். அது இல்லை அங்கிள், ரேகாவுக்கு என்ன பிடிச்சிருந்தா எனக்கும் இதுல சம்மதம் தான். அதான் கேக்குறாரு இல்லம்மா, உன்னோட விருப்பத்தை சொல்லுமா. அது வந்து அப்பா. என்னம்மா, ஏன் தயங்குற? அங்கிள், ரேகாவுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அட, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா. அவ ரொம்ப வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். எப்பயும் வெளிப்படையா பேசுவா. இது புதுசு இல்லையா, அதனால உங்க முன்னாடி சொல்ல வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிட்டா. சரிங்க அங்கிள், நம்ம ஃப்ரீயா இன்னொரு நாள் பேசலாம். ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்கு. எனக்கு லேட் ஆகுது. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். போயிட்டு வரேன் அங்கிள். சரிப்பா, போயிட்டு வா. இப்போ நம்ம போகலாமா? போயிட்டு வாப்பா கிரிஷ், உடம்ப நல்லா பார்த்துக்க. மெதுவா. இங்க பாருமா, உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் தெரியுமா. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, உனக்கு கல்யாணம் விக்ரம் கூட தான் நடக்கும்னு. இங்க பாருமா, நான் உன்னோட அப்பா. நான் என்ன செஞ்சாலும் அது உன்னோட நல்லதுக்காக தான். விக்ரம் ரொம்ப நல்ல பையன்மா. அவன் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவாமா. ஆனா அப்பா, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லப்பா. அதான் ஏன்னு கேக்குறேன். விக்ரம் ரொம்ப நல்ல பையன், துணி கடை வச்சிருக்கான், எல்லா வசதிகளும் இருக்கு. அவன் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவான். விக்ரம் கிட்ட அப்படி என்ன குறை? அப்பா, உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்றீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போனானே, அவனை பத்தியா? உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனைதான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் கண்ணில் மட்டும் அவன் பட்டான்னா அவனை சுட்டே கொன்னுடுவேன், ஞாபகம் வச்சுக்க. உன் கல்யாணத்தை பத்தி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். உன் கல்யாணம் விக்ரமோட தான். உன்னை ஏமாத்திட்டு ஓடி போனவன நம்பிட்டு இருக்காத. அவன் ஒரு துரோகி. உன்னோட நம்பிக்கைக்கு அவன் துரோகம் பண்ணி இருக்கான். உன்னை கை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அவன்.
சரி ரேகா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஆ. அது என்னன்னா இன்னைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஏன்? எதுக்காகனா வீட்ல உட்காந்துருக்க போர் அடிக்குது, அதனாலதான். சரி, இன்னைக்கு நான் ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். ஈவினிங்கா பார்க்கலாம், ஓகேவா? சரி. நான் போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட். சொல்லுங்க. நீ கிறிஷை கொஞ்சம் குளிப்பாட்டிறியா? அவனை நான் குளிக்க வைக்க மறந்துட்டேன். ஓகே. சரி, தேங்க்ஸ் a lot. சரி, பாய். ஓகே, பாய். டேக் கேர். என்ன? யார் நீ? இங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? இங்க பாரு, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன தொடர வேணால வச்சுக்காதீங்க. சத்தம் போடுவேன். தொடாத. எங்க சத்தம் போடு பார்க்கலாம். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. என்ன விடு. சரி, விட்டுட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? ஷட் அப் ஆயிஷ். நீ ஜெயில இருந்து எப்போ வந்த? இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. வெளியில வந்த உடனே விசாரிச்சேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னாங்க. நான் என்ன பண்றது ஆயுஷ்? அப்பா என்னை கட்டாயப்படுத்தி விக்ரமுக்கு கட்டி வச்சிட்டாரு. அப்புறம் நீ வேற ஜெயிலுக்கு போயிட்ட. வேற வழி இல்லாம சம்மதிச்சிட்ட. கவலைப்படாதம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமேல் நான் என்ன விக்ரம், நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல. சரி, தூங்குங்க. காலையில சீக்கிரமா எழுந்து ஆபீஸ் போகணும்ல. விக்ரம்,
ம், இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ம். உடம்புக்கு முடியல. ப்ளீஸ். சரி சரி தூங்கு. ம், ம். ஐ யார் அது? ஆய். ஆயுஷ், நீயா? எங்க போயிட்டு வரமா? என் மச்சனும் வீட்ல தான் இருக்கான். அவன் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். மூட்ல இருக்கான். இப்போ சொல்றது என்ன கேளு. போ சொல்லாத ப்ளீஸ். பார்த்தா பிரச்சனை ஆயிடும். போ. ஹாய். கொடுக்குற வா வா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எப்போ வந்தீங்க? இங்க பாருங்க மேடம், உங்க ஹஸ்பண்ட் விக்ரம கொலை பண்ணவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, யாரு? சொல்றேன். தினேஷ் சார். வீடு முழுக்க நல்லா தேடுங்க. ஒரு ஆதாரம் கூட மிஸ் ஆகக்கூடாது. எஸ் சார். ஆனா சார், ஏன் எங்க வீட்ல எதுவுமே இங்க கிடைக்காது. பாருங்க மேடம், எங்க வேலையை நீங்க எங்களை செய்ய விடுங்க. எங்களுக்கு கோஆபரேட் பண்றது தான் உங்களுக்கு நல்லது. வாங்க போலாம். வாங்க. சார், இவர் அந்த ரூம்ல கட்டி போட்டிருந்தாங்க. இப்போவாவது மறைக்காம உண்மையை சொல்லுங்க. இவர் ரூம்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. நீங்களா உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லைனா எங்க ஸ்டைல்ல நாங்க விசாரிக்க வேண்டியது வரும். ஆயுஷ், ம், எந்திரி. கிறிஷ் வந்துருவான். டைம் ஆயிடுச்சு. எழுந்துருங்க. சரி. என்ன பண்ண சொல்ற ரேகா? நாம இப்படி இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. நம்ம இப்படியே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது என்னால. ஆயுஷ், வேண்டாம். கிறிஷ் வந்தா பிரச்சனை ஆயிடும். இங்க இருந்து கிளம்பு. பாப்பாரு கிருஷ்ணன் பெரிய தலைவலியா இருக்கானே எனக்கு. நீ மட்டும் சரின்னு சொல்லு. கிருஷ்ணோட அண்ணன் இருக்கிற இடத்துக்கு தம்பியும் நான் அனுப்பி வச்சிடறேன் செல்லக்குட்டி. ஷட் அப். என் முத புருஷன் என்ன தனியா தவிக்க விட்டு யார் கூட ஓடி போனானே தெரியல. அதான் பார்த்தேன். அது உலகத்துக்கு உண்மையான கதை வேற இல்ல. ஆனா ஆயுஷ், நம்ம விக்ரம அப்படி கொண்டு இருக்க கூடாது. ஏன்? அவரையும் முத புருஷ மாதிரி காணாம போக வச்சிருக்கலாம். இந்த மர்டரால நம்ம மேல போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. ஒருவேளை போலீஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா
அதனால நம்ம கொஞ்ச நாள் சந்திக்க வேண்டாம். நீயும் இங்க வராம இரு. யாரு சொல்ல போறா சொல்லு? உன்னோட அந்த அப்பாவி குழந்தை கிருஷையா சொல்ற? என்னடா என்னடா பாக்குற? பாக்கணுமா? வா வா பாரு, வா வா, இந்த பாரு. இங்க உட்காரு. ஆயுஷ், ஏய், ஆயுஷ் உன் வேண்டாம், கதையும் ஆயுஷ். முடிச்சா தான்டா. ஐயோ, வேணாம். நீயும் அண்ணன் கிட்டே போய் சேரு. ஏய், சொன்னா எவ்வளவு கேளு. தைரியம் இருந்தா வேண்டாம். ஒட்டு கேட்கற நீ. விடு, விடு அவனை. விடு ஆயுஷ். ஏன் விடுமா நீ? விடு இவன் அவனை. கதையை நான் Please. முடிச்சிடுறேன். விட்டுரு அவனை. இவன் நமக்கு பெருந்தொல்லையா ஆயுஷ், அவனை இருக்கு. விட்டு ஒண்ணும் பண்ணிடாத. ஒண்ணும் பண்ணாத, சொன்னா கேளு. சொன்னா கேளு ஆயுஷ். இவனை ஆயுஷ், அவனை விட்டு. நமக்கு தான் இடைஞ்சல். அவனை விட்டு, சொன்னா கேளு ஆயுஷ். அவனை இதே ரூம்ல அடைச்சு வச்சிடலாம். அவனை ஒண்ணும் பண்ணாத, விட்டுரு. ப்ளீஸ் ஆயுஷ், விட்டுரு அவனை. உனக்காக விடுறேன். வாடா வாடா கெடி வா உட்கார். ஹே ரேகா, உன்னோட மொபைல கூட குடு. ஏய், நீ எதுக்காக இங்க வந்த? ஏன் என்னாச்சு? போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் முதல்ல இருந்து கிளம்பு. எங்க? போ, ஆயுஷ். ஓ, வந்துட்டியா நீ? ஓ இன்ஸ்பெக்டர் ஷிட். சார், நான் என்ன பண்ணேன்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணும் இல்ல, நிறைய கொலைகளை பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணதுக்கான தண்டனை நிச்சயம். உண்மையை சொல்லுங்க, விக்ரம எப்படி கொன்னீங்க? ஆயுஷ். ஏய், உன்னை- ஏய், எங்கடா ஓட? உன்னை- சத்யா முடிச்சிச்சு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவியை கொண்டு இருக்கீங்க. ஒரு உயிர் உங்க ரெண்டு பேருக்கும் சாதாரணமா போச்சுல்ல. நீங்க பண்ண குற்றத்துக்காக உங்களுக்கு பெரிய தண்டனையை வாங்கி கொடுப்பேன். நடங்க.